நான் போய் காரில் இறங்கினா 5-6 பேர் சிறுத்தை குட்டீஸ் இப்படி வந்தாங்க. அந்த ஏதோ கல்லெல்லாம் எடுத்தாங்க பொழுது. டிஜிபி ஆஃபீஸ்லேருந்து தப்பி ஓட்டம் வெக்கமாக இல்லை. ஒரு டிஜிபி ஆஃபீஸில் ஒருத்தனை அடித்து ஓட விட்றோம் அப்படின்னா சட்டம் ஒழுங்கு ரொம்ப அழகாக இருக்குன்னு தானே அர்த்தம். நல்லா இருக்குப்பா உங்கள் திராவிட மாடல் ஆட்சி. ஆனால் கமிஷனர்கிட்ட என்ன பண்ணுறீங்க? உங்கள் முதல்வர்கள் கேட்டு தானே எம்எல்ஏ தாக்குதல் நடத்துறதா சொல்கிறீங்க. முதல்வர்கிட்ட போங்க. டேய் யார் என்ன நினைக்கிற? பார்த்தல மீம்ஸ்லாம் பார்க்குறல எப்படி வருதுன்னு பாருங்க. இது அரசுக்கும் மற்றவங்களுக்கும் தெரிஞ்சே நடத்தப்படுகிற தாக்குதல். மூர்த்தி ஆம்ஸ்டாங் மாதிரி மூர்த்தி சாகரன்னு திருமாவளவன் நினைக்கிறாரு. மூர்த்தி அவ்வளோ சீக்கிரம் ஒன்றும் பண்ண முடியாது. நான் ஒரிஜினல் பாருங்க. ஆனால் மொட்டை பயிலா ஒரு மொட்டை கடுதாசி போடுவதற்கு உங்களுக்கு தைரியம் இருந்ததா? அப்போ இந்த சமூகத்தில்னா நம்மள மாதிரி எல்லாம் பொட்டையா இருப்பான். ஏர் இல்லைன்னு பார்க்குறீங்களா? நீ என்ன கூலிப்பட்டி தானே வைக்கிற? பேசுவோம்னா ஊர் முழுக்க ஆள் இருக்குன்றியா? பேசுவோம் 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 பேசிக்கொண்டே இருப்போம். இறுதி மூச்சு நிற்கிற வரை இல்லை, உன்னுடைய அட்டகாசம் அடங்குகிற வரை. பலாப்பற்ற இல்லை பயந்து ஒதுங்கிறதுக்கு. பாத்துருவோம். கண்டதானே கொல்ல தானே போற. முடிஞ்சா ட்ரை பண்ணு பார்ப்போம். அப்போ நீ அம்மா பேரு அப்பா டக்கரு, நாங்க ஒண்ணும் இல்லை. பாத்துருவோமே பாத்துருவோம். இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் புரட்சி தமிழகம் பறையர் பேரவைத் தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். எதுக்காக டிஜிபி ஆஃபீஸ் போயிருக்கீங்க? எதுக்காக விசிகே வேண்டவங்களை வந்து அட்டாக் பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு இப்போ அண்மையில் நடந்த அந்த மகா ஸ்டாலின் அவர்கள் மீதான தாக்குதல், அது வெடிகுண்டு போட்டது விவரத்தில் அது சம்மந்தமாக நான் நேற்று அவருக்கு ஃபோன் பண்ணால் அவர் இருக்கட்ட பிசியில் டென்ஷனில் எடுக்கலை. அதால் பாமக எம்எல்ஏ அருள் அவர்கள் வந்து அது சம்மந்தமாக இன்றைக்கி டிஜிபியை சந்திக்க வரதா ஒரு செய்தி வந்தது இல்லையா? சரி, என்ன நடந்தது? ஒரு நட்பு ரீதியாக பழகிறவங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா நமக்கு ஒரு பதட்டம் இருக்குல்ல. என்ன நடந்தது, ஏது நடந்தது, என்ன நடந்துக்குது தெரிஞ்சுக்கணும். நான் அங்கே போனேன். நான் போய் காரில் இறங்கினவுடனே ஒரு 5-6 பேர் சிறுத்தை குட்டீஸ் இப்படி வந்தாங்க. அந்த ஏதோ கல்லெல்லாம் எடுத்தாங்க பொழுது. அப்புறம் ஏதோ தாக்குதல் எல்லாம் ஃபேஸ்புக்கில் போடுறானோ, தாக்கப்பட்டார், வீசப்பட்டார், துரத்தப்பட்டார்னு. நான் டிஜிபி ஆஃபீஸில் சம்பவம் நடந்து ஏதோ ஒரு படத்தில் சொன்னேன், சண்டைன்னா சட்டை கிழி தானே செய்யணும். அப்புறம் ஒரு சட்டையை மாற்றின்னு திரும்பவும் டிஜிபி ஆஃபீஸில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி வரைக்கும் அங்கே இருந்துட்டு அப்புறம் தான் வந்தேன். டிஜிபி ஆஃபீஸ்லேருந்து தப்பி ஓட்டம் ஏன்னா வெக்கமாக இல்லை. ஒரு டிஜிபி ஆஃபீஸில் ஒருத்தனை அடித்து ஓட விட்றோம் அப்படின்னா சட்டம் ஒழுங்கு ரொம்ப அழகாக இருக்குன்னு தானே அர்த்தம். நல்லா இருக்குப்பா உங்கள் திராவிட மாடல் ஆட்சி. அப்படி அது நெகட்டிவாக மாறிடாது. நான் வேணா நிற்கிறேன், என்னை எடுங்க, ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணி எடுங்க. நான் அப்படியே தானே இருக்கிறேன். அப்புறம் என்னை தாக்கிட்டோம் போயிட்டோம் அப்படின்ட்டு அப்புறம் பார்த்தா இப்போ ஏதோ கமிஷன் ஆஃபீஸில் நிற்கிறானுங்களாம். ஏதோ அவங்க ஆளுக்கு வந்து ஏதோ 20 தையல் 14 தையல் அது எதுன்னு சொல்லி ஏதோ அந்த கமிஷனர்கிட்ட போய் நின்றுங்கிறாங்களாம். ஏன்னா கமிஷனர்கிட்ட என்ன பண்ணுறீங்க? உங்கள் முதல்வர்கள் கேட்டு தானே எம்எல்ஏ தாக்குதல் நடத்துறதா சொல்கிறீங்க. முதல்வர்கிட்ட போங்க. இன்னும் இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற பறையெல்லாம் இழிச்சு வாங்கிச்சிக்கிறானுவ. இவனுக்கு என்ன வேணாலும் பண்ணுவானுங்க. இந்த ஜனங்க வந்து ஐயோ ஐயோ அப்படி கம்னு இருப்பாங்க. செருப்பை கட்டி திருப்பி அடிப்பாங்க. டேய் யார் என்ன நினைக்கிற? பார்த்தல மீம்ஸ்லாம் பார்க்குறல எப்படி வருதுன்னு பாருங்க. அதில் நான் இன்னமும் என் சகோதரர்கள் தான் நானும் அமைதியாக இருந்தேன். அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு சகோதரன் அது மயிராது அப்படின்னு சம்பவங்கள் நடந்தே இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், எங்கள் திருமாவளவனை வந்து விமர்சனம் பண்ணுவியா அப்படின்னு கேட்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன், இன்றைய வரை கவிதா என்கிற ஒரு பெண் ஒரு கை குழந்தையோட ஏறாத போலீஸ் படிக்கட்டு இல்லை, அதை பேசாத மற்றவர்கள் இல்லை. இந்த மூர்த்தி இன்றைய வரை ஒரே ஒரு நாள் அந்த கவிதாவை பற்றி பேசியிருப்பனா? இன்னைக்கு ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறேன்னா, அவர் 2 மணிக்கு ஒரு வீட்டுக்கு வந்து தனியாக ஆட்டோவில் லுங்கி கட்டுன்னு வராரு. நான் நினச்சா லுங்கி அவுக்க முடியாதா? அதெல்லாம் அவங்க பர்சனல். பலர் சொல்கிறாங்க இந்த மாதிரி 100 பேர் சொல்லுவாங்க மூர்த்தி அப்படின்னு. நான் சொல்லணும் இல்லையோ, மூர்த்தியை கேட்டால் 100 பேர் சொல்லுவான்பா அப்படின்னாங்க. என்னைக்காவது 1 2 3 சொல்லியிருப்பேனா? அப்போது நான் ஒரு கண்ணியத்தை இதில் மெயின்டைன் பண்ணுறேன். அது அவங்கவுங்க இஷ்டம். அது பல்லு இருக்கிறோம் பகடா தங்கிறான், நமக்கு என்ன வாய்ப்புக்கு இருப்பேன் வரப்பத்தாண்டுறான் அப்படின்னு நம்ம விட்டுருது. நம்ம ஒன்று ஏன் எங்கால் ஒருத்தன் அப்படி இருக்கக்கூடாதா? ஏன் இவங்க திராவிட கட்சியில் இருக்கிறவங்க மட்டும்தான் அப்படி இருக்கணுமா? ஏன் நாங்கள்லாம் அது இல்லையா? என்ன அவர்னா ஊனமா?
அவரே சொல்லியா, ஏன் என்னால் ஒரு திருப்திப்படுத்த முடியாதா, அதை பண்ண முடியாதா, இதை பண்ண முடியாதா, நான் ஊசி போட்டுக்கொண்டு அடக்கி கொண்டு இருக்கிறேன்னு சொன்னார் இல்லை. ஏன்னா உங்களுக்கு நீங்க திராவிட கட்சியிலேருந்து நீங்க பாஞ்சா பெருமை. அதெல்லாம் நான் அதெல்லாம் பேசுறது இல்லை சார். என்னோட விமர்சனம்ங்கிறது நான் திரும்ப திரும்ப ஐ எம் வெரி கிளியர் தட் இந்த 4 ஆண்டுகளில் ஒரு 7,833 கோடி ரூபாய் எங்கள் சப்ளான் எங்களுக்காக ஒதுக்கப்பட்ட பணத்திலிருந்து 4 வருடங்களில் திருப்பி அனுப்பப்பட்டிருக்கு. ஏன் கேட்கலன்னு கேட்குறேன். இன்றைக்கு மத்திய அரசு ஒரு 2,200 கோடி என்னமோ தரணும் அப்படின்னு உண்ணாவிரதம் இருக்கிறாங்களா காங்கிரஸ்ல இருந்து. அதுக்கு எல்லாரும் ஆதரவு தெரிவிக்கிறீங்களா? 7,833 கோடி எங்கள் பணம் திருப்பி செலவு செய்யப்படாமல் அனுப்பப்பட்டிருக்கு. கடந்த ஆண்டுக்கு முன் ஒரு 120 கோடி ரூபாய் ஆதிராவிட நலப்பள்ளிகளில் இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கக்கூசு அதை இதை சீர் பண்ணுறதுக்கு ஒதுக்கிட்டு 2 கோடியை செலவு பண்ணி 118 கோடியை திமுக கவர்மெண்ட் திருப்பி அனுப்பிச்சிருக்கு. இதையெல்லாம் திருமாவளவன் கேட்டார்னா நான் அவருடைய கட்சியில் சேர்றதுக்கு தயார். அவர் சேர்த்துக்கிறாரோ இல்லையோ, நான் சேர்றதுக்கு அப்பீல் தர தயார். நீ எதுவுமே பேச மாட்டேற. 4 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, எதை பற்றி நீ பேச மாட்டேற. பறையரை வைத்து சீட் ஷேரிங் பண்ணி அந்த சீட்டை அந்த டிமாண்ட் பண்ணி சீட்டை வாங்கி யாராருக்கோ கொடுக்குற, ஒரு பறையன் கொடுக்குற, மிச்சம் எல்லாருமே வேற ஆளாக இருக்கிறான். அந்த ஆதங்கத்தில் தான் நான் அவர் மீதான விமர்சனங்களை வைக்கிறதே தவிர வேறு எதுவும் இல்லை. நான் வைக்கல, அரசியலாக வைக்கிற விமர்சனங்களுக்கு அவர்கிட்ட பதில் இல்லை. அதால் அவர் என்னை கொலை செய்வதற்கு இப்போ இல்லை சார். இன்றைக்கு நான் ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் சார். மறைந்த அப்பு ஒரு மிகப்பெரிய நபராக இங்கே வலம் வந்தவர். கருணாநிதி குடும்பத்தோடு மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடியவர். அவர் ஒரு தெலுங்கர். அப்போது ஏர்போர்ட்டில் ஒர்க்கர்ஸ் ப்ராப்ளம் வருது. அப்போது அந்த ஒர்க்கர்ஸ் ப்ராப்ளத்தில் ஒரு மத்திய இணையமைச்சர், அவர் ஆந்திராக்காரர், அவர் இங்கே சென்னையில் தான் இருக்கார். இன்னொருத்தர் நம்ம ஊர் ஆள் இவர். அப்போ இவங்களுக்கும் தலையிட்டு அந்த ஒர்க்கருக்கு வேலை போகிற சம்மந்தமாக பிரச்சனை நடக்குது சார். அப்போது நான் என்ன பண்ணேன், இங்கே ஒரு ஆஃபீஸ் இருந்தது, அந்த ஆஃபீஸை யாரும் அடிச்சிட்டாங்க, போயிட்டாங்க, வந்துட்டாங்க அப்படின்னோடனே யாரும் அது நம்ம கண்ட்ரோலில் இருக்கும்போது அது அந்த மாதிரி எப்போ நடக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் யார் அது உடனே நான் சின்ன பையன் அப்போது பொசுக்குன்னு இருப்பேன். அப்போது அவர் பார்க்கணும் தம்பியை அப்படின்னு கூப்பிட்டாரு. அப்போ நான் நேராக பூவிமூர்த்தின்ட்டு போனேன். ஏன்னா இந்த மாதிரியான பிரச்சனை, இந்த மாதிரி அப்பண்ணை கூப்பிட்ருக்காரு. அதுக்கப்புறம் எங்களுக்கு 2 பேருக்கும் மிகப்பெரிய மரியாதை அவர் மீதும் என் மீது அவருக்குரிய மரியாதையும் இருந்தது. அதுக்கான காரணத்தையும் சொல்கிறேன். அப்போது என்ன பண்ணார், 8 மணிக்கு நான் அவர் சொல்லிக்கிறேன். இந்த 8 மணிக்கு வர, அப்போ வில்லேச்சத்தில் இருக்கேன். எங்கள் திரும்ப கேட்டால் பார்ப்போம் அப்படின்னு மூத்திரம் போயிடுறாரு. மூத்தி என்ன பண்ணேன், என்ன எத்தனை மணிக்கு நான் அவர் சொல்லிக்கிறாங்க, 8 மணிக்கு நான் என்ன, சரி நீங்கள் போனேன் நான் பார்த்துக்கிறேன். அப்போல்லாம் சன் டிவி 8 மணிக்கு வரும் செய்தி. அப்புறம் நாங்கள் 7:55 50 போனோம். நானும் சும்மா போகல. நான் அப்போ சின்ன பையனாக இருந்தாலும் கொஞ்சம் துருத்துருன்னு இருப்பேன். நாங்கள் போயிட்டோம், கீழே நிற்க வச்சுட்டு நான் மட்டும் மேலே போகிறேன். அப்போ இந்த பக்கம் அந்த பக்கம் சோஃபாலாம் இருக்குது. எல்லாம் சென்னையில் இருக்கிற மிகப்பெரிய நபர்கள்லாம் அங்கே இருக்கிறாங்க. எல்லாம் நிற்கிறாங்க சினிமாவில் வர மாதிரி. அப்போ நான் அந்த பக்கம் ஒரு வேட்டியை கட்டிக்கினேன், ஒரு முட்டாத வேட்டி இப்படி கட்டிக்கினேன், சினிமாவில் வர மாதிரி இப்படி உட்காந்துங்கிறாரு. ஃபோன் அப்போ தான் நான் உள்ளே போகிறேன், ஃபோன் வைக்க அந்த மியூசிக் நான் 8 மணிக்காக வெயிட் பண்ணுறேன். அண்ணா 8 மணிக்கு தான் கரெக்டாக போங்க, 8 மணிக்குன்னாருன்னா ஏதோ வெயிட் பண்ணுறேன். நான் உள்ளே போகிறேன். சரிங்க, சரி மூர்த்தி நான் பார்த்துன்னு ஃபோன் வைக்கிறேன். அதற்கு முன்னாடி ஒருத்தர் பேசியிருக்கார், மூர்த்தி அண்ணன் வீட்டிலேருந்து, பூவிமூர்த்தி அண்ணன் வீட்டிலேருந்து பேசி, அதுக்கப்புறம் கரெக்டாக 8 மணினோடனே 8 மணிக்கு அண்ணன் ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என் தம்பி மூர்த்தி அவர் என்ன கேட்குறாரு செஞ்சு கொடுங்க, இந்த மாதிரி தொழிலாளர் பிரச்சனைலாம் ஏங்க நீங்கள் தலையிடுறீங்க அப்படின்னு சொல்கிறார். எங்கள் சங்கத்து சார்பாக சொல்கிறாரு. உடனே எல்லாரும் உட்காந்துங்க, எல்லாம் நின்றுங்கிறாங்க, எல்லாம் சோபாலாம் காலியாக இருக்குது. நான் போனோடனே எதிரில் போய் நான் இப்படி எதிரில் இப்படி உட்காந்துட்டேன். உட்காந்தோடனே அவர் ஒன்றும் பெருசாக அதை ஃபீல் பண்ணல. சுற்றி நிற்கிறவங்களாம் மூஞ்சி மாதிரி, என்னடா அது அவர் எதிரில் உட்காந்துட்டான் அப்படின்னாரு. அப்புறம் என்ன விஷயம்னு கேட்டார். நான் சில விஷயங்களை ஏதாச்சும் பேசுகிறேன். உடனே இவன் என்னடா இந்த மாதிரி பேசுகிறான்னு சொல்லி என்னை தனியாக ரூமில் கூட்டு போய், என்னதான்ப்பா பிரச்சனை, சரி நான் அதை பார்க்குறேன், அவர் மூர்த்தி சொல்லியிருக்காரு, நீ வேறு எதுவும் பிரச்சனை பண்ணாத, ஏன்னா நான் தான் இப்போ யூனியன் செக்ரட்டரி, எதுவும் பிரச்சனை பண்ணாத, நான் அதை ஷார்ட் அவுட் பண்ணித்தரேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஷார்ட் அவுட் ஆச்சு சார். அப்புறம் நாங்கள் விடுதலை சித்தனில் பிரிஞ்ச உடனே இதோ இருக்கிற நம்ம ஆழ்வார்பேட்டையில் இருக்கிற ஹோட்டலில் சாப்பிட்றாங்க 11 மணி வரைக்கும்.
சாப்பிட்டு மறுநாள் மூர்த்தியை கூட்டு வாப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எங்களுக்கு அப்போ அரசு பஸ்லாம் அங்கங்கே பார்க்குற போது பேசிக்கிறது ஒரு மரியாதை நிமித்தமாக பேசுறது தானே. அப்போது அதுக்கு முன்னாடியே பின்னாடியே தெரில. அப்போ என்ன பண்ணுறாங்க, கூப்பிட்டாராங்க சார். அப்போ என் கூட வேலை செய்கிற ஒரு நண்பர் வந்து, ஏப்பா உன்னை விட்டா நீ எங்கன்னா போயிடுவேன், பாப்பா நம்ம நைட்டு நம்ம வீட்டில் தங்கிட்டு காலைல போகலாம்பா, உன்னை கூட்டமெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கும்பா. சரின்னு நான் போனேன். அப்போது அவர் அதேமாதிரி உட்காந்துக்கிறாரு. ஏம்பா என்னப்பா அவனை அழ விட்றேன், ஆம்பளை போய் அழ விட்றேன். என்னடா யாரா ஆம்பளை அழ விட்றோமா? ஏன் 11 மணி வரைக்கும் எங்கள் கூட இருக்கிறாரு, காலைல 7 மணிக்கு வயிற்று தொங்க பொண்ணு வந்து நிற்கிறாரு. ஏன் ஒரு ஆம்பளை போய் இப்படி அழ விட்றேன்? என்ன யாருண்ணே? அட அவர் தான். யாரு? தென்னாட்டு பிரபாகரன். என்னண்ணே? ஏம்பா இது என்னமோ நீங்கள் அதுலேருந்து கட்சியிலேருந்து பிரிஞ்சிட்டிங்களா, ஏதோ ப்ரெஸ் மீட்லாம் வச்சிங்களா, ஏதோ நாங்கள் பார்த்துக்குறோம் அவர் எப்படி என்ன பண்ணுறாருன்னு பார்த்துக்கிட்டீங்களா? ஏம்பா உனக்கு வேணா ஒரு எம்எல்ஏ சீட்டு வேணா சொல்லு, ஒரு 25 லட்ச ரூபா பணம் வேணுமா வாங்கி தரேன். யார்? எனக்கு. இது வரைக்கும் நான் அந்த உண்மையை வெளியே சொன்னதில்லை. ஆனால் அன்றைக்கு சென்னையில் இருந்த எல்லா ஐட்டங்காரங்களுக்கும் அது தெரியும். 25 லட்ச ரூபா பணம் வாங்கி தரேன், ஒன்று கூடுதலாக என்ன கேட்குறியா, ஒரு சீட்டு கேட்குறியா சொல்லு, கொடுக்க சொல்கிறேன். சும்மாப்பா ஆம்பளை அழ விடாதுப்பா. திரும்ப நான் அப்போ நினச்சேன், ஒரு காலத்தில் அப்பன்னா பெரிய நபர், அவர் நல்ல அரசியல் செல்வாக்குள்ளவர். அவரை நான் விடுதலை சிறுத்தை அப்படின்னு சொல்லி தான் அவர்கிட்ட பேசுகிறேன். எப்படி நான் விடுதலை சிறுத்தை பேசுகிறேன், ஆனால் எனக்காக பேசுவார் அண்ணா போய் மூர்த்தி அண்ணன். அப்போ நான் சொல்கிற டிமாண்டை ஒத்துக்கொண்டு சரிப்பா ஒன்றும் பிரச்சனை பண்ணாதுப்பான்னு சொல்லினேன். அப்பன்னு புரியுதா நான் சொல்கிற அர்த்தம்? அங்கேயே போய் இதை காப்பாற்று அப்படின்னு சொன்னவர் தான் இவர். அப்போ நான் அந்த வார்த்தையை சொன்னேன்னா, நான் இந்த காசை வாங்கி கொண்டு இந்த எம்எல்ஏ சீட்டை வாங்கி கொண்டு நிற்கிறத விட நான் கூட்டி கொடுக்குற வேலை செய்யலாண்ணா, அந்த காசு எனக்கு தேவையில்லை, அந்த சீட்டு எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அதில் தான் அந்த அப்பண்ணே எம்எல்ஏ மெல்ட் ஆனாருச்சா, சின்ன பையனாகிறான் இப்படி பேசுகிறானே அப்படின்னு. எப்போ பார்த்தாலும் என்னை வந்து அடிக்கடி ஏர்போர்ட் போவார்ல, என்னை பார்த்தா எனக்குன்னு என்னம்மா எப்படிமா இருக்கு, நான் இல்லைனா கூட ஃபோன் பண்ணி என்னை வர வைப்பாங்க. உன்னை பார்த்தா எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்குப்பா, ஒரு தெம்பு இருக்குப்பா, அப்படி தான்ப்பா இருக்கணும். அவங்க சமூகத்துக்கு நீ இப்படி கரெக்டாக இருக்க தெரியுமா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும் எனக்கு ஹெல்ப் பண்ணாரு, நாம ஏன் அவர்கிட்ட போய் நிற்க போகிறோம்? அந்த மாதிரியான உறவு. அப்பேற்பட்ட நபர் தான் சார் இவர். என்னையை கொள்றதுக்கு கூலிப்படி வைக்கிறது. நான் 2 முறை டிஜிபி கிட்ட ஆதாரத்தோடு புகார் கொடுத்துருக்கேன். டிஜிபி என்ன சொல்லணும்? வெளிப்படையாக சொல்லணும். டிஜிபி என்ன சொல்லணும்? இல்லை டிஜிபி விடுங்க, சரி விசாரணை பண்ணுறேன், அது இது பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஏதாவது விசாரணை பண்ணோம்ல. அடுத்து அந்த போலீஸ் இந்த போலீஸ்லாம் இருக்குல்ல சார், காவல்துறை சார் கொஞ்சம் நிலைமை மோசமாக இருக்குது, கொஞ்சம் கவனமாக இருங்க. நான் பார்க்க முடியும் சார், அந்த வீடியோவில் கூட வந்து ஒரு போலீஸ்கார் இருக்கிறாரு, ஏதாவது பண்ணுவார்னு பார்த்தா ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறாரு சார். அவ்வளோ கேமரா பின்னாடி வச்சு ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் திராவிட மாடல் போலீஸ். இது போலீஸ் இல்லை. எவனா ஈபி ஷாப்பை அரசுக்கு எதிராக இருக்கிறவன், இல்லை அந்த சமூக நலன் கருதி என்னங்க இந்த எங்கள் சமூகத்தை இப்படி விட்டுட்டீங்களே அப்படின்னு கேட்குறவன், தூய்மை பணியாளர்கள் அவன் மேலே பேரத்தை காட்டுவாங்க. தூய்மை பணியாளர் பெருக்கிறவங்ககிட்ட போய் கையில் தொடப்ப வச்சுங்கிறவங்ககிட்ட லத்தியை நீட்டுவாங்க. தொடப்பம் திருப்பினா என்ன நடக்குன்னு தெரியணும் அரசாங்கத்துக்கு, காட்டுவாங்களே தவிர வேற ஒன்றும் இல்லை. நான் வெளிப்படையாக சொல்ல சார், இது அரசுக்கும் மற்றவங்களுக்கும் தெரிஞ்சே நடத்தப்படுகிற தாக்குதல். மூர்த்தி ஆம்ஸ்டாங் மாதிரி மூர்த்தி சாகரன்னு திருமாவளவன் நினைக்கிறாரு. மூர்த்தி அவ்வளோ சீக்கிரம் ஒன்றும் பண்ண முடியாது. நான் ஒரிஜினல் பறையன், ஒரு பறையருக்கும் ஒரு பறச்சிக்கும் பிறந்த ஒரிஜினல் பறையன். சின்ன வயசுலேருந்தே சாதி அட்ராசிட்டியை அனுபவித்து உணர்ந்து வளர்ந்து உனக்கு தெரியும் நாங்கள் என்ன வேலை செய்வோம் அப்படின்னு உனக்கு தெரியும். அதால் சும்மா இந்த கூலிப்படை வைக்கிறது ஆம்ஸ்டாங் மாதிரி பண்ணிடலாங்கலாம் நினைக்கிறதெல்லாம், ஒரு மூர்த்தி செத்தா 1000 மூர்த்தி உடனே இருப்பான். ஒரு காலத்தில் திருமாவளின் அரசியல் செயல்பாடை நான் மட்டுமே விமர்சனம் செய்வேன். என் கட்சிக்காரன் விமர்சனம் பண்ண கூட விட மாட்டேன். அவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, அதை நான் பேசிக்கிறேன். ஆனால் மற்ற சமூகத்தில் பல பேர் திருமாவளவனை கண்டம் பண்ணி பேசுவான். நான் பல பேர்கிட்ட பேசியிருக்கேன். கொஞ்சம் பேசும்போது நாகரிகமாக பேசுங்க. வெறும் எஸ்சிக்கின் தலைவர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் இயக்கம்னு சொல்லி வெளியே வந்திருக்காரு. அவர் அப்பேற்பட்ட ஆள் இல்லை, சொல்லி வெளியே வந்திருக்காருல. நீங்கள் இதை பேசுகிற போது அப்போ இந்த ஜாதியில் இருக்கிறவங்களாம் எப்படி வேணாலும் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி எண்ணம் பொதுவெளியில் வருங்க. நீங்கள் விமர்சனம் பண்ணுங்க, ஒரு நாகரிகமான விமர்சனம் பண்ணீங்களே. நான் பல பேரை மிரட்டி இருக்கிறேன். யாருக்காக?
திருமாவளவனுக்காக அதே வேளையில் திருமாவளவனை விமர்சனம் பண்ணி பேசிக்கொண்டேன். திருமாவளவன் அரசியலை விமர்சனம் பண்ணி பேசிக்கொண்டே திருமாவளவனை தரம் தாழ்ந்து பேசுவதை நான் மிரட்டி இருக்கிறேன். நான் என்ன கேட்குறேன், இப்போ இது தாக்குதல் ஒரு 2-3 பேரெல்லாம் இவனுங்க அடிச்சிருக்கானுல்ல, இப்போ தானே ரியாக்ஷன் ஆகிருக்குது, அடிச்சிருக்கானுல்ல. காடுவெட்டி குரு, டேய் பொட்டை மாதிரி பேசாதடா, உனக்கு தைரியம் இருந்தால் வந்து ஒத்தைக்கு ஒத்து நில்டா, கிளிக்கு வச்சு பார்க்குறவன் நீடா அப்படின்னு கண்ணாமனு. இது நான் கொஞ்சம் சென்சார் பண்ணி சொல்கிறேன். டேய், ஒரே ஒருத்தன் காடுவெட்டி குரு மீது ஒரு புகார் கொடுத்தீங்களாடா, இல்லை ஒரு கண்டிச்சு வீடியோ போட்டிங்களாடா? சரிடா, புகார் கூட கொடுக்கலாம்டா, புகார் கொடுத்தா உன் பேர்லாம் தெரிஞ்சிடா. ஒரு மொட்டை கட்டுராசி, அட மொட்டை பயிலா, ஒரு மொட்டை கட்டுராசி போடுவதற்கு உங்களுக்கு தைரியம் இருந்ததா? அப்போ இந்த சமூகத்தில்னா நம்மள மாதிரி எல்லாம் பட்டையா இருப்பான், ஏறி இல்லைன்னு பார்க்குறீங்களா? நடக்கவே நடக்காது. மூர்த்தியெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் சாக பிறந்தவங்க, நாங்கள்லாம் செத்துருந்தா எப்பயே செத்துருக்கணும். அதால் திருந்திக்கோ. நான் இதுவரை சொல்கிறேன், இதுவரை திருமாவளவனை நான் அரசியலாக தான் பேசியிருக்கேன். எங்கள் சப்ளானில் இந்த மாதிரி நடக்குது, வேங்கவேல இந்த மாதிரி நடக்குது, அங்கே இப்படி நடக்குது, இங்கே இப்படி நடக்குது, இப்போல்லாம் சப்பக்கட்டு கட்டுறியே, 4 எம்எல்ஏக்களை வைத்திருக்கிறியே அப்படின்ற சமூகத்தின் பேரால் இருக்கிற ஆதங்கத்திலிருந்து பேசுகிறேன். பேசுவோமா மற்ற விஷயங்களை? ரத்தனையா ஒரு புக்கு போட்டார், பகலில் இப்படி இரவில் இப்படின்னு. பேசுவோமா? அதெல்லாம் கூடாது அப்படின்னு நான் இருக்கிறேன். இப்போ பார்த்துருவோம், பேசுவோம் திருமாவளவனை பேசுவோம். நீ என்ன கூலிப்பட்டி தானே வைக்கிற? பேசுவோம், ஊர் முழுக்க ஆளுக்குதுன்றியா? பேசுவோம், பேசிக்கொண்டே இருப்போம். இறுதி மூச்சு நிற்கிற வரை இல்லை, உன்னுடைய அட்டகாசம் அடங்குகிற வரை, உன் முகத்தரை கிழிகிற வரை. நீ நல்லவன் இல்லை, நீ இந்த சமூகத்துக்கு உண்மையானவன் இல்லை. உன்னை வைத்து ஒரு கூட்டம் பொறுக்கி திங்கிறதுக்கு ஒன்னா பயன்படுத்தலாம், மாமா வேலை பண்றதுக்கு ஒன்னா பயன்படுத்துறாங்கன்னு பல பேர் சொல்றான். நான் சொல்லல சாமி, பல பேர் சொல்றாங்க. அதுக்கு ஒன்றா பயன்படலாமே தவிர இந்த சமூகத்திற்கு இதுக்கு முன்னாடியும் பயனில்லை, இதுக்கு பின்னாடியும் உன்னால் பயனில்லை. உன் முகத்தெரியை கிழிப்பது, உன்னை அம்பலப்படுத்துவது, நீ இந்த சாதிக்கு எதிரானவன், இந்த சமூகத்துக்கு எதிரானவன், சாதியின் என்று பெயரால் பறையனுக்கு எதிரானவன், தமிழன் என்ற பெயரால் நீ தமிழருக்கு எதிரானவன், நீ ராஜபக்சேவினால் அப்படி நிரூபிக்கிறது தான் இந்த மூர்த்தியோட 3 நேர வேலை. என்ன புடுங்குறீங்களா புடுங்க. ஆனால் சார், நீங்கள் சொன்ன மாதிரி டிஜிபி அலுவலகத்தில் போகும்போது அவங்க என்ன சார் சொன்னாங்க? அதுக்கு போலீஸ்காரங்க உங்களுக்கு தான் அட்வைஸ் பண்ணுறதா சொன்னீங்க. ஆமாம், என்ன பண்ணுறது, அவங்க எல்லாம் ஒன்று தானே சார், பார்ட்னர்ஸ் தானே, அப்படி தான் இருப்பாங்க. சார் இது எனக்குலாம் ஒன்றும் இல்லை சார், இது பாருங்க, எந்த சிராய்ப்பும் இல்லாமல் நான் இருக்கிறேன். நான் உண்மை சார், நான் நேர்மை, நான் தைரியம், நான் பறையன், அப்படி தான் இருப்பேன். உன்ன மாதிரி பலாப்பற்ற இல்லை, நான் பலாப்பற்ற இல்லை பயந்து ஒதுங்கிறதுக்கு. பார்த்துருவோம், சண்டை தானே கொள்ள தானே போற, முடிஞ்சா ட்ரை பண்ணு பார்ப்போம். எப்படி சார் அந்த அளவுக்கு அந்த ஒரு மெயின் ரோடு போலீஸ்காரங்க இருக்காங்க, டிஜிபி அலுவலகம், திருமாவளவன் வாழ்க அது தாக்கிட்டு உடனே ஓடுறாங்க. நீங்க ரிட்டர்ன் தாக்குதல் வேற லெவல்னு வச்சுக்கீங்க, தானே அது பெரிய கம்பலா பெரிய ஒரு ராடு மாதிரிலாம் எடுத்து வர்றாங்க. அந்த அளவுக்கு சார் செட்டப் உங்களை போடுறதுக்கு. சார் கூலிப்படைகளை வைத்தே ஏவி இருக்கிறான்னு ஆதாரத்தோடு புகார் கொடுத்துக்கிறேன். இது குஞ்சு படை தானே, அப்படிதான் இருக்கும் சார். இதுக்கெல்லாம் பார்த்தா எல்லாரும் பிறக்கிறோம், எல்லாரும் சாகுறோம். மூர்த்தி ஒன்று 200 வருஷம் இருக்க போகிறதில்ல, திருமாவளவன் 500 வருஷம் இருக்க போகிறதில்ல. சாவுலாம் முன்ன பின்ன இருக்கலாம். இந்த சமூகத்தில் பிறந்துட்டோம் சார். நான் பறையன் சார், ஒரிஜினல் பறையன் சார். இந்த சமூகம் கீழே இருக்குன்னு நான் துடிக்கிறேன் சார். திருமாவளவன் துடிக்கலாம், நீங்கள் என்னன்னு கணக்கு பண்ணுங்க. நான் நிறைய இடத்துல அவர் தெலுங்குன்னு சொல்லியிருக்கிறேன். அவர் நடவடிக்கைலாம் பார்த்தா ஒரு கால் தெலுங்கராக இருப்பாரோ, திம்மவாள் அது இதுன்னு போடுறானோ, இல்லை ஒரு கால் உண்மையாக இருக்குமோன்னு எனக்கு இப்போ நினைக்க தோணுது சார். நீங்கள் எவ்வளோ முரண்பாடு, என்ன முரண்பாடு? மூர்த்தி என்னதான் உனக்கு பிரச்சனை அப்படின்னு ஒரு நாளைக்கு தான் பேச. அப்போ நீ அம்மா அப்பா டக்கரு, நாங்க ஒன்றும் இல்லை, பார்த்துருவோம் சார். அதாவதுங்க, ஒருத்தன் தன்னுடைய அடுத்த கட்டத்தையே வந்து கொன்று புதைக்கிறான்னா அவன் சமூகத்துக்கு எப்படி சார் உண்மையா இருப்பான்? அப்பேற்பட்ட நபர் கொஞ்சம் இன்னமும் கண்ணியத்தை காக்கிறேன். இந்த முடக்கிற வேலை, முடக்காத்தான் வேலை நம்ம கிட்ட ஆகாது. முடக்காத்தான் வேலை மூர்த்தி கிட்ட ஆகாது. சாந்தமா இருக்கிறேன்னு நினைக்கிறியா? பார்த்துருவோம். இதுக்கு மேல வைக்கிறேன் சார்.
என்ன மிஞ்சி போனால் உங்கள் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் போலீஸுக்கு சொல்லி ஒரு கேஸை போட போகிறேன். இன்னும் ஒரு 6 மாதம் தானே. அப்புறம் நீங்களும் உள்ள தானே இருப்பீங்க, அப்போ பேசிக்கலாம் உள்ள. நீங்கள் எதுவும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலையா சார் அவங்க மேலே? என்ன வந்து போலீஸ் முதல்ல கேட்டாங்க. நான் பெரம்பலூர்லேயே கம்ப்ளைண்ட் தரல. பெரம்பலூர் மாநாட்டிலேயே போலீஸ் வந்து கேட்டாங்க. அட எல்லாம் எங்கள் ஆளுங்க ஏதோ தண்ணி கிண்ணியை போட்டு வந்து முட்டின்னு வந்து நின்ட்டான், அவன் பேரில் நானே கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், எதுக்கு கோர்ட்டுக்கிட்டு காலச்சிங்கன்னா. அட விடுங்க, போதை தெரிஞ்ச பிறகு நானாக செஞ்சேன்னுவான், விட்டுருங்க சார், 4 பேர் சேர்ந்தா அப்படி தான் சார் அப்படின்னு நான் சொன்னேன். அதே மாதிரி இங்கே வந்து அங்கே கொடுக்கல, இங்கே வந்து கேட்டாங்க. நான் கேட்டேன், சார் நான் 2 தடவை டிஜிபிகிட்ட புகார் கொடுத்துருக்கேன், ஹோம் செக்ரட்டரியை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒரு 1.5 மாதம் அப்பாயின்மெண்ட் கேட்குறேன், என் உயிருக்கு ஆபத்து இருக்கியா? டிஜிபி பார்த்து புகார் கொடுத்துனேன், போலீஸுக்கெல்லாம் நீதானியா தலைமை, உங்ககிட்ட ஒரு அப்பாயின்மெண்ட் வேணும், நான் இருக்கிற நிலைமை சொல்லி அந்த புகாரை கொடுன்னு 1.5 மாதமாக ட்ரை பண்ணுறேன். அப்பாயின்மெண்ட் ஒரு 10 தடவை கேட்டுருப்பேன். என்ன தான் வேலை நம்ம உள்துறை செயலாளருக்குன்னு தெரியல, ஹோம் செக்ரட்டரிக்குன்னு. இதுனா டெரரிஸ்ட் நாடா? எந்த நேரமும் ஒரே அப்பா அங்கே குண்டு வச்சிட்டான், இங்கே குண்டு வச்சிட்டான், அங்கே தீவிரவாதி வந்துட்டான், இங்கே பண்ணிட்டான், அதை வந்துட்டான், இங்கே அவன் வச்சிட்டான், இவன் வச்சிட்டான், எதனா அந்த அவ்வளோ டென்ஷனில் இருப்பாரா என்னன்னு எனக்கு தெரியல சார். 1.5 மாதமாக எனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்க மாட்டேங்குது. டிஜிபிலாம் பார்த்தாச்சு, எத்தனை தடவை டிஜிபி பார்க்குறது. இவர்களிடம் புகார் கொடுத்தால் எதுவும் நடக்காது. அதால் போலீஸ் வந்து கேட்டாங்க, சார் ஒரு புகார் கொடுங்கன்னு. அடையாங்க, நீங்கள் புகார் கொடுத்து மட்டும் என்ன பண்ண போகிறீங்க? நான் டிஜிபிக்கிட்டே கொடுத்தேன், ஒன்றும் நடக்கலை. அப்புறம் புகார் வாங்கி என்ன சார் பண்ண போகிறீங்க? இன்னும் அதெல்லாம் புகார்லாம் கொடுக்கல சார், நீங்கள் போங்க சார், நான் அதுக்கெல்லாம் நாள் இல்லை, நான் போலீஸ் மேலாம் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அவங்க போய் ஏதோ அவங்களுக்கு ஏதோ 14-15 தையலுக்கு ஏழுன்னு ஏதோ சொல்கிறாங்க. அது எப்படி வந்ததுன்னு தெரில, அது கடவுளுக்கு தான் தெரியும். என்ன இந்த மூஞ்சா சார், அந்த மூஞ்சி. நான் படிக்கும்போது கூட என் பேரில் ஒரு கம்ப்ளைண்ட் எங்கள் அப்பா வர சொன்னாங்க. நான் பயந்து இது என்னன்னா கம்ப்ளைண்ட்டு என்னன்னு தெரியலையா அப்படி. எங்கள் அப்பா போனால் அவங்க பையன் எப்பயுமே சிரிச்சுனேங்கிறான், இதுதான் என் கம்ப்ளைண்ட்டு. அந்த மாதிரி மூஞ்சி, இந்த மூஞ்சி அந்த மூஞ்சி இல்லைல்ல, அது எப்படி நடந்ததுன்னு புகார் வந்துருக்குன்னு. சரி நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னாங்க. சரி சார், இந்திய அரசு ஒன்று சொல்லுது சார், உன் உயிருக்கு ஆபத்துனா நீ ஒருத்தனை கொல்லலான்னு கூட சொல்லுது. ஆமாம், என்கிட்ட ஏதாவது இருந்தால் விட டும்முன்னு இருக்கும், புரிஞ்சுதா? அதால் இதுக்கெல்லாம் நம்ம அஞ்ச மாட்டோம் சார். இவங்ககிட்ட கொடுத்தாலும் நான் நடவடிக்கை இருக்கா சார்? சார் ஒன்றும் இல்லை, இன்றைக்கி ஓப்பனாக ஒன்று சொல்கிறேன் சார். இந்த மாதிரி இந்த இப்போ ரீசெண்டாக நடந்த அட்டாக்கு, தாக்குதல், அது இதுக்கு பிறகு எங்கள் வீட்டுக்குள்ள வந்து ஒரு பட்டா புக்கு போடுறாங்க. நல்லா நோட் பண்ணிக்க. பட்டா புக்குன்னா ஒரு புக்கு இருக்கும், அந்த ஏடிஎம்லாம் ஒரு புக்கு வச்சுருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு புக்கு போடுறாங்க சார். புக்கு போட்டு 2 வேளை போலீஸ் வந்து வீட்டாண்டா அதை கையெழுத்து போட்டு போவோம். அதான் நான் இந்த பக்கம் ரவுண்ட்ஸ் வந்தோம், உங்கள் வீடு கண்காணிப்பில் இருக்கிறதுன்னு 1 வாரம் போட்டிருப்பாங்க சார், 4 நாள். அவ்வளோதான் போலீஸே. அப்புறம் இவங்ககிட்ட போய் நீ வந்து புகார் கொடுத்து என்ன பாதுகாப்பை உறுதி பண்ணிப்ப? அவன் பாதுகாப்பு அவன் கையில் தான். இவ்வளோ பெரிய ஒரு தலைவருக்கு ஒரு டிஜிபி ஆஃபீஸ் முன்னாடி இன்னைக்கு சிங்கம் வேற மூடில் இருந்தது, அதால ஒரு 2-3 பேரை கட்சிது, இல்லைன்னா கொத்தோட எடுத்துட்டு இருக்கோம். யார் சார் அந்த கருப்பு சட்டை போட்டவர்? அவர் நம்ம தம்பி சார். அவனுக்கு சார் சண்டை செய்யறவங்களுக்கு மட்டும்தான் எப்படி சண்டை செய்யணும்னு தெரியும். அந்த தம்பி என் மேலே இருக்கிற ஒரு பாசத்தில் என் மேலே எதுவும் வந்து ஊந்துடக்கூடாது, இதை கல்ல கையில் எடுத்தான பொழுது எது என் மேலே ஆட்டக்கூடாது, என்ன வந்து டிஃபெண்ட் பண்ணி என்ன பாதுகாத்து நிற்கிறாரு. அவர் தான் அவர்களுக்கு கடவுள். அந்த கருப்பு சட்டை போட்டவர் தான் எதிர்பார்ட்டிகளுக்கு கடவுள். அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பண்ணலான் இருக்கீங்க சார்? காரி துப்புவேன், அவ்வளோதான். வேற என்ன? இது பாதுகாப்புக்காக ஏதாவது என்ன பண்ணோம்? இல்லை பிஎஸ்ஓ அந்த மாதிரிலாம் இந்த ஊபி மாதிரி இருந்தால் நம்மளே துப்பாக்கி வச்சுக்கலாம், அன்லைசன்ஸ் துப்பாக்கி. பார்ப்போம். இவர்கள் மீண்டும் ஒரு ஆம்ஸ்டாங் மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நடக்காது ராஜா, நடக்காது. ஓகே சார். உங்கள் பொன்னான நேரத்தில் இளைய பாரத நேரில் ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி சார்.